ஸ்ரீமத் பாகவதம் 31ஆம் பகுதி. பிரம்மதேவரே, தட்சனின் ஆணவத்தை அழித்து அவனுக்கு புத்தி புகட்டவே நான் அவனை தண்டித்தேன். இனி தங்களின் விருப்பப்படியே அவனை உயிர்ப்பிக்கிறேன். தட்சனின் தலை அக்னியில் பொசுங்கி விட்டதால் ஆட்டின் தலையை அவனுக்கு பொருத்துங்கள். அதுபோல பகனுக்கு கண்களும் பூஷாவிற்கு பற்களும் இன்னும் யார் யாருக்கு எந்தெந்த அவயவங்கள் போனதோ அவை திரும்ப கிடைக்கும். பிருகுமுனிவருக்கு ஆட்டின் தலையும் மீசையும் முளைக்கும் என்றார். ஈசனார் கூறியபடியே தட்சன் ஆட்டு தலையுடன் உயிர் பெற்று எழுந்தான். சிவனிடம் தனது தவறிற்கு மன்னிப்பு கோரியவன், மகேஸ்வரரே, பாதையில் நின்று போன யாகத்தை தாங்கள்தான் முன்வந்து நின்று அதை பூர்த்தியாக்கி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். தட்சன் வேண்டிக் கொண்டபடி சிவபெருமான் யாக பூமிக்கு வந்தார். திருமாலாகிய பகவான் விஷ்ணுவும் அங்கு வந்து அனைவரையும் ஆசீர்வாதம் செய்தார். யாகம் நல்லபடியாக நடந்து நிறைவடைந்தது. அனைவரும் அவரவர் இடத்திற்கு திரும்பினார்கள். தட்சன் மகளாக உயிர் துறந்த சதி தேவி பின் இமவானுக்கும் மேனைக்கும் மகளாக பிறந்து பார்வதியாக பரமேஸ்வரனை தவமிருந்து திருமணம் செய்து கொண்டாள். சகலமும் சுகமாக முடிந்தது என்று கூறி முடித்தார் சுகமுனிவர். பரமேஸ்வரன் பார்வதியை மனதிற்குள் வணங்கி துதித்த பரீட்சித்து மன்னன் பின் சுக முனிவரிடம் கேட்டான், சுவாமி, ஸ்வாயம்புவ மனுவின் 5 மக்களில் 3 மகள்களை குறித்து கூறினீர்கள். அவரின் மகன்கள் 2 என்ன ஆனார்கள்? சரியாக கேட்டாய் பரீட்சித். அந்த மகன்களில் ஒருவனுக்கு பிறந்த வாரிசு பகவானின் அருளால் விண்ணுலகில் மிக அற்புதமான பதவியை அடைந்தான். மெய் சிலிர்க்க வைக்கும் சரிதம் அது. தந்தை தட்சனால் சதி தேவி எப்படி வேதனையில் தவித்தாளோ அதுபோல தந்தையால் புறக்கணிக்கப்பட்டு தவித்த பரிதாபத்திற்குரிய மகனின் கதை அது. இத்தனைக்கும் அவன் சிறுவன். அப்படி ஒன்றும் அவன் பெரிதாக ஆசைப்பட்டு விடவும் இல்லை. அவன் விரும்பியதெல்லாம் தனது தந்தையின் மடியில் அமர ஒரு சிறு இடம் என்று சுகமுனிவர் தொடர்ந்து கதை கூறத் தொடங்கினார். 31ஆம் பகுதி நிறைவடைந்தது.